அருமை டாப்னி ஆசரிக்கா என்னுடைய பெரிய அண்ணனின் மூத்த மகள். என் குடும்பத்துக்கு அவர்கள் இரண்டாவது பேரப்பிள்ளை. இவர்கள் டி எஸ்டேட் மேனேஜராக கல்யாணமாகி அசாமில் தான் இருந்தார்கள். அச்சமயம் என் கணவருடன் நான் அவர்கள் வீட்டுக்கு போனேன். மிகவும் பாசத்துடன் எங்களை கவனித்துக் கொண்டார்கள். இவர்கள் சமையல் செய்வதிலும் வீட்டு அலங்காரம் செய்வதிலும் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள். அதோடு தோட்டத்தையும் மிகவும் நன்றாக பராமரித்து வந்தார்கள். கடந்த ரிட்டையரானது புஷ்பகிரி இடத்தில் இடம் வாங்கி மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். இவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் உண்டு. மகன் வசந்த் என்பவர் குடும்பத்துடன் கொடைக்கானலில் இருக்கிறார். மகள் ஜூலி குடும்பத்துடன் துபாயில் இருக்கிறார்கள். டாப்னி அவர்களை சுகமாக இருந்தபோது மகன் வசந்த் கொடைக்கானலில் வைத்து கொஞ்ச நாள் பார்த்து கொண்டார். பின்பு டாப்னியின் தம்பி கேப்டன் ஸ்டான்லி சதன் மூலம் அவர்களை அமிசிலோவில் சேர்ந்தார்கள். சுமார் 2-3 வருடங்களாக கல்வியில் இருந்தார்கள். மாதம் 1ஆம் தேதி ஆலயத்தில் நட்டனை ஆரம்பித்து முடிந்த பின் 1000 ரூபாய் அவர்களுடன் நானும் போய் அவர்களுக்கு திருப்பி கொடுப்போம். கடைசி ஒரு மாதமாக மிகவும் கல்வினப்பட்டிருந்தார்கள். இந்த மாதம் 1ஆம் தேதி அவர்களால் வாயை கூட திறக்க முடியவில்லை. ஆகவே அவர்கள் ஒரு சிறு தொண்டாகவே வாயை கொடுத்து திராட்சைகளை கொடுத்து ஜெயித்து வந்தார்கள். டாப்னிக்கு ஜப்ரி என்ற ஒரு தம்பியும் அவர்கள் குடும்பத்துடன் ஆய்வுகள் இருக்கிறார்கள். அடுத்த தம்பி தான் ஸ்டான்லி சதன். அவர்கள் மனைவி இருக்கலாம். ஆகவே இவர்கள் மெட்ராஸில் இருப்பதனால் அடிக்கடி மாதத்துக்கு ஒருமையாக வந்து டாப்னியை பார்த்துவிட்டு போவார்கள். அடுத்த தம்பி சார்ஸ் என்பவர் குடும்பத்தினர் யூகேயில் இருக்கிறார். இவர்கள் விஸ்வலில் இருந்தபோது இங்கிலீஷ் சர்வீஸ் நடக்கும். அப்பொழுது ஒரு நாள் இருவரும் வந்து அந்த ஆங்கில ஆராதனையில் பங்கெடுப்பார்கள். எல்லா சர்ச்சை காரியங்களிலும் ஊக்கமாய் தன்னுடைய வாழ்க்கையை செய்தவர்கள். ஆனால் அதன் பின் அவர் வடநாட்டுக்கு போனதினால் இங்கு அவர்கள் இல்லாமல் போனார்கள். ஆனால் கடவுளின் திருப்பியால் திரும்பவும் எங்கள் தேவைகளை பக்கத்திலே வர செய்து கடவுள் இப்பொழுதும் அவருடைய சுத்தத்தை அருமை டாப்னி அவர்களை நேற்று இரவு கட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள். ஆயர் தேவகுமார் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் ஜெபத்தை தங்கின அவர்களையும் விசேஷமாக மற்ற ஒழுங்குகளை எல்லாம் செய்த மிஸ்டர் டான்ஸ் அவர்களையும் மிஸ்டர் ராபி அவர்களையும் நிக்சன் அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் இன்னும் ஆலயத்தில் உதவி செய்கிற அருமை சூரிய குடும்பத்தையும் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவதாமே உங்கள் யாவரை ஆசீர்வதிப்பாராக. அருமை டாப்னியின் ஆத்மா சார்ந்து அடைவதாக. Where we visited nearly every weekend along with Grandma, Chipa, Mommy, Daddy, Aneka, aunts, uncles, cousins, or just about any relative who was visiting Chennai. Memories of the sun, sand, sea, field days at Auntie Dab's
came down south to Chennai, they used to come and visit us from Assam. They used to come and visit us with Vasant. Vasant used to stay with us. Vasant, even though my nephew is more like a brother, he spent a lot of time with us. Further on, Judith came along. Again, whenever they came down, they used to drop off Judith with us. Akka must have trusted us so much. He used to leave her in our care. I used to play cricket. We had a compound wall. I used to sit Judith on the wall, go play cricket. 2 hours, she'd sit there, not moving. Then I'd pick her up and bring her back. Never told her, Mom, this is what I did with her. But we had amazing memories of Daphnika. Just like Vanessa mentioned, the home was spotless. We had a beach cottage in Jimbaka. We used to go there practically every month, enjoy a sunset beach, have great food, had a lovely, lovely time. Last I saw Daphnika was, we made a trip, I remember last time I got to the wedding in Trichy, and I was coming back with my other aunt, Aggie, sister. On the spur of the moment, I asked Auntie Karnati, we're going past Mandalore, can we just take a small detour, go down to Padapai and try and see Daphnika? She said, oh, I'd love to do that. So we called up Hepsi Auntie, another amazing auntie, always helpful. So Hepsi Auntie, even though it was late, Hepsi Auntie managed to get us permission to go visit the home. Hepsi Auntie, I remember, was waiting outside because we were late. She took us, we went and met Daphnika. Really sad to see because I know she didn't recognize us, but at least we had the closure. We were able to see her. It made us feel good. And it was amazing. She brought, just like Anissa mentioned again, a lot of light into our lives. And we will miss her. God bless the family, God bless the children, and we will want peace. Thank you. அம்மாவுடைய நினைவலைகளை பகிர்ந்து கொண்ட குடும்பத்தாருக்கு சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நம் அனைவரும் பாடல் தாளின் 2வது பாடலை இணைத்து பாடுவோம். Thank
from the book of Revelations, chapter 7, verses 9 to 17. After these things I looked, and behold, a great multitude, which no one could number, of all nations, tribes, peoples, and tongues, standing before the throne and before the Lamb, clothed with white robes, with palm branches in their hands, and crying out with a loud voice, saying, Salvation belongs to our God, who sits on the throne, and to the Lamb. All the angels stood around the throne, and the elders, the four living creatures, and fell on their faces before the throne and worshipped God, saying, Amen. Blessing and glory and wisdom, thanksgiving and honor and power and might be to our God forever and ever. Amen. Then one of the elders answered, saying to me, Who are these who are arrayed in white robes, and where do they come from? And I said to him, Sir, you know. So he said to me, These are the ones who come out of the great tribulation, and washed their robes, and made them white in the blood of the Lamb. Therefore, they are before the throne of God, and serve him day and night in his temple. And he who sits on the throne will dwell among them. They shall neither hunger any more, nor thirst any more. The sun shall not strike them, nor any heat. For the Lamb who is in the midst of the throne will shepherd them, and lead them to the living fountains of water. And God will wipe away every tear from their eyes. Here is the Messiah. Let's read. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் படப்பை கிருஷ்ணர் ஆலயத்தின் சார்பில் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். குறிப்பாக மிஸ்ஸஸ் டேஃப்னி அம்மா அவர்களுடைய இந்த இழப்பு குடும்பத்தாரும் திருச்சபைக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பு. கடவுள் அவர்களுக்கு கொடுத்த வாழ்வை கடவுளுக்காக வாழ்ந்து அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அவருடைய குடும்பத்தார் திரு கேப்டன் ஸ்டான்லி ஐயா, டாக்டர் அம்மா, மிஸ்டர் ரசன், ஜூடித் அவர்களையும் வந்திருக்கிற அவருடைய உறவினர்களுக்கும் கடவுள் தமது ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஆயராக இங்கே திருப்பணி ஆற்றுகின்ற காலத்தில் அன்பான திரு சிவா தாமஸ் அம்மா அவர்களோடு கூட ஒவ்வொரு மாதமும் அம்மா அவர்களுக்கு அமேசிங் கிரேஸ் ஹோமில் போய் திருவிருந்து கொடுப்பது வழக்கம். சில நாட்களாக அவர்கள் அதிகமாக பலவீனப்பட்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் நன்றாக இருந்த நாட்களிலே ஒவ்வொரு மாதமும் அந்த கம்யூனிட்டிக்காக போகும் பொழுது அவருடைய முகத்திலே ஒரு மகிழ்ச்சி, அன்போடு கூட அவர்கள் எங்களை வரவேற்றார்கள். இந்த திருப்பந்தியிலே இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் ரொம்ப ஒரு பக்தியோடு கூட அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டதை இந்த நேரத்தில் நான் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றேன். வெளிப்படுத்தின புத்தகம் 14ஆம் அத்தியாயம் 13ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். டேஃப்னி அம்மா தன்னுடைய இறுதி நாட்களிலே அதிகமாக கடவுளை நெருங்கி சேரவும் ஜெபிக்கவும் கர்த்தரோடு கூட இருக்கின்ற அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு வாசிக்க கேட்ட வெளிப்படுத்தின புத்தகம் 7ஆம் அத்தியாயத்தில் நாம் பார்க்கின்ற செய்தி, எண்ணிக்கையில் அடங்காத ஒரு திரள் கூட்டத்தை பரலோக ராஜ்யத்திலே யோவான் நிற்பதை காணுகின்றார். இவர்கள் எல்லாம் யார், எங்கிருந்து வந்தவர்கள் என்று எழுப்பப்படுகிற கேள்விக்கு இவர்கள் எல்லாம் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் அணிந்திருக்கிற அங்கியானது ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினால்
எப்போ யாருக்கு எப்படி யாருமே நம்ம அதை அறுதிட்டு சொல்ல முடியாது. ஆனால் அம்மா அவர்கள் கூட ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்வை வாழ்ந்திருக்கிறார்கள். கடவுளுக்குள்ளாக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார்கள். தன் வாழ்வை கடவுளோடு துவங்கி இருக்கிறார்கள். அந்த விசுவாச வாழ்க்கையில கடவுளோடு கூட தன்னுடைய வாழ்வை நிறைவு செய்திருக்கிறார்கள். பவுல் சொல்லுகிறவர்களாய், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. மரணம் ஒரு வினோதமானது என்று சொன்னாலும் கடவுளை நம்புகிற நமக்கு கடவுளுடைய ராஜ்யத்தில் என்றும் நிலைத்து வாழ்கின்ற நித்திய வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கையை மரணம் நமக்கு தருகின்ற ஒன்றாக இருக்கிறது. அன்பானவர்களே, அதே போல death is blessing for the faithful people என்று சொல்லுவார்கள். மரணம் என்பது விசுவாசிகளுக்கு ஒரு ஆசீர்வாதம். அதுதான் வெளிப்படுத்தின புத்தகத்தில் நம்ம வாசிப்போம். அங்கே அழுகிறார்கள். அப்படி அழுகிறவருடைய கண்ணீரை ஆட்டுக்குட்டியானவரே துடைக்கிறார் என்று வெளிப்படுத்தின புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஒரு கேள்வி, ஏன் அவங்க பரலோகத்தில் இருக்கிறாங்க, அவங்க கண்களிலிருந்து ஏன் கண்ணீர் வருகிறது, அவர்கள் ஏன் அழ வேண்டும் என்று நாம் நினைக்கின்ற பொழுது, இனி அவர்களுக்கு பசி இல்லை, இனி அவர்களுக்கு தாகம் இல்லை, இனி அவர்களுக்கு வருத்தமும் சஞ்சலமும் இல்லை, கண்ணீரும் இல்லை. ஆட்டுக்குட்டியானவரே அவர்களுக்கு எல்லாமாக இருந்து அவருடைய கண்ணீரை துடைக்கிறார் என்று திருவெளிப்பாட்டு ஆசிரியர் குறிப்பிடுகிறார். ஒருவேளை அம்மா அவங்க எப்சியம்மாவும் நான் அதை தான் பேசிக்கிட்டு இருந்தோம். தன்னுடைய வாழ்வை அவர்கள் கடவுளுக்குள்ளாக நிறைவு செய்வது கடவுள் விரும்புகிற நாளில், டாஃப்னி, இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம் போதும், உங்களுடைய வேதனை போதும், உங்களுடைய பலவீனம் போதும், இனி என்னோடு கூட வாழ்வதற்கு அவர்களை கடவுள் தன்னோடு கூட வாழ்வதற்கு அந்த நித்திய பேரன்பு வீட்டுக்கு கடவுள் அவர்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆக விசுவாசிகளுக்கு மரணம் என்பது கடவுள் கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. மற்ற எந்த சமயத்திலும் அந்த நம்பிக்கை இல்லை. மற்ற சமயங்களிலே இந்த பிறவியில இன்னொரு பிறவி அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் மரணத்திற்கு பிறகு ஒரு எட்டர்னல் லைஃப், நித்திய வாழ்வு இருக்கிறது. அந்த நித்திய வாழ்விலே கடவுளோடு கூட வாழுகின்ற அந்த ஆசீர்வாதத்தை கடவுள் தருகிறார். ஆக அன்பான தாயாருடைய வாழ்வு கடவுளுக்குள்ளாக தன்னுடைய ஓட்டத்தை முடித்து கடவுளோடு கூட இளைப்பாறுகின்ற ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு வாழ்வாக இருக்கிறது. மரணம் எப்பொழுது யாரை சந்தித்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கான மனம் நமக்கு இல்லை. ஆனாலும் இந்த இழப்பின் மத்தியிலேயும் கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அந்த எல்லா புத்திக்கும் மேலான நமது தெய்வீக சமாதானத்தை அவரை இழந்து வாடுகின்ற அவருடைய உறவினர்கள், அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் தருவாராக. கிறிஸ்துவனுடைய மகிமையான வருகையிலே, கர்த்தருக்குள் மறிக்கிற பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதலிலே அன்பான டாஃப்னி அம்மா அவர்களை நாம் காணுவோம் என்ற நம்பிக்கையிலே நம்முடைய ஆத்மாவை கடவுளுடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சிறந்த பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரித்து பிறந்தார். பொதுவாக காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறுத்தடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோர் எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ பிதாவாகிய கடவுளை வல்லவர் சிலுவையிட்டிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோடு மருத்துவரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சிறையில் கொடுத்ததிலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். செபிப்போம். இரக்கங்களின் பிதாவே, எல்லா ஆறுதலையும் மருந்துகின்ற கடவுளே, துயரப்படுகிற அடியார்களை இரக்கத்துடனும் அன்புடனும் கண்ணோக்கி அருள வேண்டிக் கொள்கிறோம். தேவரீர் அவர்களுக்கு அடைக்கலமும் பலமும் அனுகூலமான துணையுமாயிருப்பீராக. புத்தி கெட்டாத கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யும். நமது மரணத்தினாலே சாவை உண்டு, நமது உயிர்த்தெழுதலினாலே நித்திய ஜீவ வாசலை திறந்த எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சர்வவல்ல கடவுளே, ஆண்டவருக்கு மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் உம்மோடு தங்கி ஆனந்த மகிழ்ச்சியடைந்து வாழ்கின்றன.
அன்பான தாயார் டாஃப்னி அவருடைய ஆத்மா உடைய சமூகத்திலே இளைப்பாறுதலை கண்டடைய செய்கிற உறுதியுடன் அவருடைய ஆவியை உமது கரங்களில் ஒப்புவிக்கிறோம். ஞாயிற்று நாளில் இவரோடும் இமை விட்டு கடந்து போயிருக்கும் பிள்ளைகள் அனைவரோடும் கூட நாங்களும் உமது வாக்குத்தத்தங்களை முழுமையாய் பெற்று பூரணமாக்கப்பட திரும்ப செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான உயிர்த்தெழுதலை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். துயரப்படுத்தலுக்காக ஜெபம் செய்வோம். துயரப்படுத்தல் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கடவுளுடைய இரக்கமுள்ள பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் வழிநடத்துதலுக்கும் நித்திய இளைப்பாறுதலுக்கும் அன்பான டாஃப்னி அம்மாவுடைய ஆத்துமாவை ஒப்புக் கொடுக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார் மூவர் கடவுளுடைய சமாதான வழிநடத்துதல், நித்திய இளைப்பாறுதல், அன்பான தாயாருடைய ஆத்ம இளைப்பாறுதலோடும் அவர் எழுந்து வாடுகிற குடும்பத்தாருடைய ஆறுதலோடும் கிறிஸ்துவின் வருகை பிறந்த நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். Please be seated. Vote of thanks. Captain Stanley Ayya. Dear friends and relatives, I'd like to thank a lot of people for taking the time and the trouble to put together this very nice service for our sister Daphne. Firstly, I'd like to thank Reverend Devakumar, our pastor, my auntie Hepsi for coordinating and arranging all these items, Mr. Danish, the secretary, Mr. Robin, the treasurer, Mr. Nixon, who is a great help for everything that has to be done in David Nagar, Mr. Surya, the sexton, the choir members behind me, the church members, and the amazing love home staff. Not forgetting Mr. Sam Moses and a few other people who have been very helpful and kind. I'd also like to thank my aunt Hepsi for saying such nice words about my sister, my niece Anisa, also for speaking so nicely, and Anand, my cousin, for also saying some good words about Daphne. Thank you all for attending, and I hope you will stay here and pay your last respect before we proceed to the cemetery for the burial. We are having a prayer meeting tomorrow at the David Nagar Community Center at 6 p.m. We invite all of you to please try to come and attend the same. Thank you. நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் தாளிலே மூன்றாவது பாடலை பாடும்பொழுது திருச்சபையின் சார்பாக அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்படும். அஞ்சலி செலுத்த வருகிறவர்கள் வலதுபுறமாக வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு இடதுபுறமாக செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். அன்னாருடைய நல்லடக்கம் நமது டேவிட் நகர் சிமெட்ரியிலே அதனைத் தொடர்ந்து நடைபெறும்.
ஓகேண்ணா எடுத்துரு. ஆ ஒரு நிமிஷம் அப்படியே இன்னும் யாரும் வரல, வந்தவொடனே போகலாம். போட்டு வச்சிருக்காரு அண்ணா, சொல்கிறாருண்ணா சொல்லுறது வந்து சொல்கிறாரு அவர். நீங்கள் பின்னாடி இருந்தீருண்ணா அப்படியே அதான் இல்லை இல்லை கொஞ்ச நேரம் வாழ்ந்துட்டு அப்புறம் எடுக்கலான்னு பார்த்தேன். ஆமாம். அங்கே சுவிட்ச் போடணுமா? வரணும்னு ஈவினிங் ஆமாம். ஹலோ காய்து கொண்டு யோசிச்சுட்டு இருக்கேன். நாளைக்கு வந்துடும், 10 மணிக்கு வந்துடும் சார். ஆல்ரெடி இதோட இங்கே இருக்கு, அதோட இருக்கு. பார்க்க சைக்கிளாக நெட்டு இல்லைன்னா ரெகுலர் அதுக்கப்புறம் Father in heaven, we thank you for your presence here. Thank you, Lord, for it's better to come to a funeral house than to a house of celebration. It reminds us that is the end for all of us. As we lay the body to rest, we remember Daphnica. We thank you for her life. We want to dedicate ourselves, Lord. Everyone here, we remember. Thank you, Lord Jesus. You died for us on the cross of Calvary. You were buried. You rose again on the third day. You died for our sins. You were buried and you rose again on the third day. We thank you, Lord. We believe on the completed work of our Lord Jesus Christ. And therefore, Lord, we have this hope that one day we will rise and we will see Daphnica. For that, thank you for that hope that we have. We pray that your presence will be here as we pay our last respects. In Jesus' name we pray. Amen. பயப்படாதே, முதலும் இறுதியுமானவர் நானே.
ஜீவனுள்ளவரும் மரித்து போனவரும் நானே. இதோ என்னென்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். முது கோலும் முது தடியும் என்னை தேற்றும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் கல்லறையில் இறங்கியது நம்பிக்கையின் படுக்கையாய் பரிசுத்தப்படுத்தினீரே. உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிற உண்மையிலே அன்பான தாயார் டாஃப்னி அம்மா அவர்கள் இளைப்பாறுகிறார் என்று நாங்கள் நம்புகிறபடியே இவருடைய சரீரத்திற்கு இந்த கல்லறையை இளைப்பாறும் இடமாக்குவதற்கு உம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். ஆண்டவரே, இவருக்கு நித்திய இளைப்பாறுதல் அருவீராக. நீங்கா வெளிச்சம் இவர் மேல் பிரகாசிப்பதாக. ஆமேன். கடைசியாக முகத்தை பார்க்குறவங்க பார்த்துக்குங்க. இதெல்லாம் எடுத்து எல்லாம் பார்த்துட்டீங்களா? மூடிடலாம். இறக்குறாங்க. போட்டு அப்புறம் ஒரு சைடு ஃபுல்லாக இழுத்து போட்டு அதுக்கு அந்த சைடு எடுத்து அதுக்கு மேலே அந்த சைடு அதை ஃபுல்லாக மூடி எடுங்க. நல்லா உட்கார வைங்க. கரெக்டாக உட்கார வேணுங்களா? அதில் கொடுத்துருங்க. கயிறு அந்த கிளாம்பில் விட்டு விடுங்க. கிளாம்பில் விட்டு எடுக்கணுமா? விட்டு எடுத்தால் தான் ஸ்லிப்பாக வரும். விட்டு எடுத்துக்கலாம். கயிறை மட்டும் விட்டக்கூடாது. ஆமாம், கயிறு நகராது. பாக்ஸ் தூக்கணும். அப்படியே அந்த ஓரம் ஏறி போகணும். திரங்கிடினும் சற்றும் தீங்கு வானப்பரன் என்னோடிருப்பான் வாழைதடியும் கோலுமே தேற்றும் தேவப்பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. மரித்து போன அன்பான தாயார் டாஃப்னி ஹசரிகா அவர்களுடைய ஆத்மாவை சர்வலமுள்ள கடவுள் மிகுந்த இரக்கத்தினாலே தமிழத்தில் சேர்த்து கொள்ள சித்தமானபடியினால் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை
தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துகிற நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நித்திய ஜீவனை அடைய உயிர்த்தெழுதல் உண்டாகும் என்று உறுதியாய் நம்பி நாம் இவருடைய சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாயும் சாம்பலுக்கு சாம்பலாயும் புழுதிக்கு புழுதியுமாய் பூமிக்கு ஒப்பு கொடுக்கிறோம். பின்பு வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது ஆண்டவருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. ஆம், அவர்கள் தங்கள் உழைப்பினின்று இளைப்பாறுவார்கள், அவருடைய கிரியைகள் அவருடைய கூட போகும் என்று ஆவியானவரும் சொல்லுகிறார் என்றது. ஆடுகளின் பெரிய மெய்ப்பரான நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தோடு மரித்தோரிலிருந்து ஏறி வரப்பென சமாதானத்தின் கடவுள் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நமக்கு முன்பாக பிரியமானதை நீங்கள் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தை செய்து வர நன்மையான யாவற்றிலும் உங்களை பூரணப்படுத்துவாராக. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். முதலாவது ஃபேமிலி கையில் எடுத்து வை, கையில் கையில் வச்சு கையில் வச்சு Tomorrow there will be a prayer meeting at 6 o'clock in the community center. All of you are please invited to come. Please do come and join us, and then the dinner will be served. Please do come and join us. Thank you. There's one corner one. உள்ள வர முடியாதுல்ல. சரி சரி.
இதில் வைங்க லாஸ்ட்டில் மாற்றி கொடுங்க. வா வா ரைட்டில் வாப்பா ரைட்டில் வா போ ரைட்டில் போ போ அங்கே வச்சு நீங்கள் 4 கல்லை வச்ச பிறகு தான் உங்களுக்கு தெரியும். மொத்தமாக மேலே தான் மொத்தம் மேலே அந்த கல்லை மூணு தெரிஞ்சிடும் கேப் இருக்காங்க. That's what I'm saying. All these girls that used to hurt from there. The other part of the world. It's very மீட் பண்ணிட்டா காலையில் மீட் பண்ணிட்டோம். இவங்க கூட தான் பேசணும். I don't think your kids have ever come here. What are they? I know. And that don't sell much. Don't sell one something to do, you know. Where time I travel.
How's your friend? Madhu is about 2 hours. He's not supposed to be proper, but this guy says it's also. The relationship. Yeah, they said that even dad was adopted. And married. Sharon is one uncle. சரிங்க. கிட்ட கிட்டயா இருக்கு எல்லாமே. From Judith. I think stuff that I've done. Okay, never mind, I'll show you my card. Yes, I'll show you my cards. Yes, okay, I'll see you. You go now. Oh, thank you. Yeah, I remember dancing and freaking out completely. I can't, even jellyfish, I can't stand it. I don't want to see them. Brigade, நேற்றைக்கு போய் பார்த்தேன். சரிம்மா சரிம்மா நான் போய் பாருங்க அவங்க அந்த அம்மா வேலைக்கு போயிடுவாங்க. ஆனால் நாயெல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. பரவாயில்லமா நாங்கள் ஒரு செகண்ட் அடிச்சுட்டு வந்துடுறோம். நாய் மாதிரி இருக்குதா பின்னாடி கொஞ்சம் குச்சி விட்டாரு. இப்படி பார்த்த பார்த்து வைக்கணும். பேர் இந்த பக்கம் பார்த்த பார்த்து அதில் வச்சுருக்கேன். எங்க ஆமாம் நான் அப்படி தானே வச்சுருக்கேன். அது பாருங்கண்ணா பக்கத்தில் பாருங்க எப்படி இப்படிதான் இருக்கும். ரோட்டை மொத்த மாதிரி தான் இருக்கும். அப்படியா? அதில் அந்த மாதிரி வச்சு யாராவது சொல்லியிருப்பாங்க. ஒருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. போட்டு விட்ரு மாலெலாம். நடுவில் ஒன்று போடுறேன். நடுவில் ஒன்று போடு. நடுவில் ஒன்று போடு. நடுவில் மேலே சென்டராக போட்டு விட்ரு. 2 கைப்பிடி இருக்கு. 2 பக்கம் வச்சு அவ்வளோதான். இந்த பக்கம் இல்லைன்னா அந்த பக்கம் வச்சு அவ்வளோதான். ஓகே டன்.